ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெக்னாலஜி தலைவன். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, Zeptonic டிரான்ஸ்ஃபார்மரோட கீபோர்டு இருக்கு. இது இது வந்து என் ஃப்ரெண்டோட கீபோர்டு. இதுல என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, சம் கீஸ் ஒர்க் ஆகல. இத நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல சீப் ரேட்ல பெஸ்ட் குவாலிட்டி கீபோர்டு பார்த்தீங்கன்னா, கேமிங்க்கு பிளஸ் வந்து எடிட்டிங் பார்த்தீங்கன்னா, Zeptonic டிரான்ஸ்ஃபார்மர் கீபோர்டு தான் வந்து இருக்கிறதுலே சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கிற கீபோர்டு. இந்த கீபோர்டு வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. அப்படியே ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளே பார்க்குற மாதிரி தான் வரும். ஓகேங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க போகிறோம் திரும்பி. நமக்கு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று இருந்தால் போதும், ப்ளஸ் வந்து ஐபி இது இருந்தால் போதும். நம்ம இதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு காட்டன் துணி எது இருந்தாலும் போதும். இதை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி திரும்பி எப்படி ஒர்க் பண்ண வைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடுல திருப்பிக்கிட்டு பின்னாடி இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிக்கணும். மேல இருக்க ஸ்க்ரூஸும் கைட்டணும். மேல இருக்க ஸ்க்ரூஸும் கைட்டினா தான் வந்து அடியில இருக்க பேனல் வந்து ஓபன் ஆகும். மேல இருக்க கீஸை வந்து நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். வெறும் கையாலேயே பிளக்கிங் பண்ணிங்கனாலே கீஸ் வந்துடும். நம்ம ஸ்க்ரூஸ் கைட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் பாட்டம்ல வந்து ஒயர் மாரி இருக்கும். அதை தனியா எடுத்துட்டு, இது வந்து கீபோர்டோட முக்கியமான போர்டு. அதனால இதை கொஞ்சம் நம்ம பார்த்து பத்திரமா கைடணும். ஸ்க்ரூஸ் மிஸ் ஆகாம பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூஸை மாட்டி போட்டோம்னா கீபோர்டில் வந்து உட்காராது. ஆனால் ஸ்க்ரூஸ் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஸ்க்ரூஸ்லாம் மிஸ் ஆகாம பார்த்தீங்க, இந்த ஸ்க்ரூஸை மாற்றி போட்டோம்னா கீபோர்டில் வந்து உட்காராது. அதனால ஸ்க்ரூஸ்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் கீபோர்டோட லேயர். பார்த்தீங்கன்னா மேலே வந்து பட்டன்ஸோட வரும். இது எல்லாமே வந்து கனெக்டடோட இருக்கும். செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி வரும். தேர்ட் லேயர் வந்து எல்இடி லைட்டு கொடுத்துருப்பாங்க. தேர்ட் லேயர்ல வந்து எல்இடி லைட் கொடுத்துருப்பாங்க. இந்த லைட் தான் வந்து நம்மளுக்கு கலர் கலராக இருக்குது கீபோர்டில். இந்த 2 லேயர் தான் முக்கியமான லேயரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் பேப்பர் மாதிரி தான் இருக்கும். இது உள்ள எல்லாமே ஜாயின்ஸு ப்ளஸ் வந்து இது எல்லாமே கீஸ் தான் இது. அதனால இதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். இந்த கீபோர்ட்ல பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து சம் கீஸ் ஒர்க் ஆகல. ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றி நல்லா விளையாட்டுட்டு இருக்காங்க இந்த கீபோர்டில். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணெயா இருக்கு. இதை வந்து ஐபியை போட்டு நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுறாங்க. ஓகேங்களா? த்ரீ லேயர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் கொடுத்துருக்காங்க. சென்டர் லேயர் பார்த்தீங்கன்னா சும்மா சேஃப்டிக்காக ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. மூணாவது லேயரில் வந்து இந்த பட்டன்ஸ் இருக்குது. பட்டன்ஸ் கூட வந்து ஒயர் கனெக்டில் இருக்குது. இதை வந்து நம்ம ஐபி அடித்து க்ளீன் பண்ணுறோம். ஐபி எதுக்கு அடிக்கிறோம்னா அந்த ஆயில் பார்ட்டிகல்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீஸ் ஆகும்.
இது எல்லாமே மைனூட்டான பார்ட்டிகல்ஸ்ன்றதுனால நம்ம பார்த்து தான் க்ளீன் பண்ணணும். ரொம்ப ஓவராக போட்டு க்ளீன் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. அதனால பார்த்து பத்திரமா மெதுவாக பண்ணுங்க. பாருங்கள் காய்ஸ், நல்லா சோப் தண்ணி போட்டு கீபோர்டை கழுவின்னு இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு. அந்த காயின்ஸை கீஸ் எடுத்து காட்டுறா பாருங்க. நான் ஐஸ் டப்பாலேருந்து ஐஸ் எடுக்கிற மாதிரி காட்டுறேன். एलईडी तोस्टिया நம்ம கீபோர்டில் வந்து இதுலேருந்தும் ஆயில் போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம இன்னும் ஆயில் அடித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். அப்படி அடிக்கலைன்னா என்ன ஆகுதுன்னா திரும்பி அந்த ஆயில் பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ளே இறங்கிட்டு சான்சஸ் இருக்குது. லைட் ஆனது இல்லை லைட் டிவி
நான் ஸ்டார்ட்டே பண்ணலாம். நீ தானே ஸ்டார்ட்னு சொன்னா. ம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கீஸும் கழட்டிட்டு இருக்கோம். ஏன் கழட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஆயிலா இருக்கு. ஆயிலே ஊத்தி நல்லா கழுவி வச்சிருக்காங்க போல. ஆயில்ல துடைக்கலாம்னு சொல்லவுமே. நீங்களே பாருங்க எவ்வளோ ஆயில் இருக்குன்ட்டு. அதனால நம்ப என்னதான் ஐபி அடிச்சாலும் வேலைக்கு ஆகாதுன்ட்டு நம்ம தனியா கழட்டி, கொஞ்சோண்டு கழுவி அப்புறம் மாட்ட போறோம். இத மட்டும் தான் கழுவணும். இந்த இதுவ கழுவக்கூடாது. அத கழட்டினா மொத்தமா போயிடும். ஓகேங்களா? இத மட்டும் கழட்டி கழுவி கொஞ்சோண்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் மாட்டி பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாவே ஆயிலா இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம ஃபுல்லா கழட்ட போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி கழட்டிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கு. அத கழட்டிட்டு கழுவும்போது காட்டுறேன். ஓகேங்களா? எல்லாம் முடிச்சுட்டு கீபோர்டு அசெம்பிள் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். எல்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா.